நாம் விழித்திருந்து பாதுகாக்க வேண்டிய மூன்றாவது காரியம் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ என்ற ஒரு கேள்வியை விவிலியத்தில் எழுப்புகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் என்று. நம்பிக்கை இழந்த எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோம்? இனி என்ன இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில்? எல்லாமே முடிந்து விட்டது என்று. பேதுரு ஆண்டவரோடு இருந்தவர், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ட அவர் ஆண்டவரிடம் அந்த ஒரு கடல் மீது நடந்து வா என்று சொல்லும் பொழுது அவர் திடீரென்று பயந்து விடுகிறார். அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறார். ஆண்டவர் அவரை கைப்பிடித்து தூக்கி எழுப்புகிறார். நாமும் பல நேரம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நீதிமொழிகள் நூல் 3ஆம் அதிகாரம் 5 ஆண்டவருடைய இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: முழுமனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். முழுமனதோடு ஆண்டவரை நம்பு. கடவுளால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. கடனாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை முழுமனதோடு நம்பு. விழிப்பாய் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை பாதுகாப்போம். ஆமீன்.